Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. பிரதமர் மோடி திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் இன்று சுவாமி தரிசனம் செய்ய உள்ளார். இதனையொட்டி திருச்சியில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தினேஷ். வணக்கம் தினேஷ். சரியாக எத்தனை மணிக்கு பிரதமர் மோடி திருச்சிக்கு வரவுள்ளார்? மேலும் அங்கு எத்தனை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்? விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது 3 நாட்கள் பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்துள்ள நிலையில இன்றைய தினம் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் தரிசனம் மேற்கொள்வதற்காக வருகை தர உள்ளார். இதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி விமான நிலையத்திற்கு காலை 10:15 மணிக்கு வர உள்ள பிரதமர் அங்கிருந்து M17 ஹெலிகாப்டர் மூலமாக புறப்பட்டு ஸ்ரீரங்கம் கொள்ளிடம் ஆற்று கரையோரத்தில் பஞ்சக்கரை சாலையில் புதிதாக 3 ஹெலிபேடுகள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த ஹெலிபேட் தளத்திற்கு 10:40 மணிக்கு வர உள்ளார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக காரில் பயணிக்கும் பிரதமர் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் பயணித்து ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் உள்ள தெற்கு நுழைவு கோபுரமாக இருக்கக்கூடிய ரெங்காரங்கா கோபுரம் என்ற நுழைவாயு கோபுரத்திற்கு வர உள்ளார். அங்கு 11 மணிக்கு வரக்கூடிய பிரதமருக்கு கோவில் நிர்வாகம் சார்பிலும் அர்ச்சகர்கள், பட்டாச்சாரியர்கள் என அனைவருமே அந்த பகுதியில பிரதமருக்கு வரவேற்பு கொடுப்பார்கள். பூரண கும்ப மரியாதை கொடுத்து கோயிலுக்குள் அழைத்துச் செல்வார்கள். அதனைத் தொடர்ந்து 1 மணி நேரம், அதாவது 12:30 மணி வரை பிரதமர் வந்து திருக்கோவிலில் உள்ள முக்கிய சன்னதிகளாக இருக்கக்கூடிய கருடாழ்வார் சன்னதி, பெரிய பெருமாள் சன்னதி, தாயார் சன்னதி, ராமானுஜர் சன்னதி, உள்ளே இருக்கக்கூடிய பட்டாபிராமன் சன்னதி, கோதண்டராமர் சன்னதி உள்ளிட்ட முக்கிய சன்னதிகள்ல தரிசனம் மேற்கொண்டு விட்டு பின்னர் மீண்டும் ஹெலிகாப்டர் தளத்திற்கு வருகை தந்து இங்கிருந்து ராமேஸ்வரம் புறப்பட உள்ளார். அதாவது கிட்டத்தட்ட இந்த பிரதமரின் வருகையை ஒட்டி 2 நாட்களாக பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. புதிதாக தார் சாலை அமைக்கும் பணி, திருக்கோவில் வளாகம் முழுவதும் பராமரிப்பு பணி, தூய்மைப்படுத்தும் பணி என அனைத்தும் மிக விறுவிறுப்பாகவும் அனைத்து துறை சார்ந்த பணியாளர்களும் மேற்கொண்டு மிகுந்த வேகத்தோடு இந்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு தற்பொழுது அனைத்து பணிகளும் நிறைவு பெற்று பிரதமரின் வருகைக்காக தயார் நிலையில் உள்ளது. மேலும் பிரதமர் பயணிக்கக்கூடிய சாலை முழுவதும் 2 பக்கமும் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு பாஜகவினுடைய கொடிகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பிரதமர் பயணிக்கக்கூடிய சாலைகள்ல பாஜகவின் சார்பில் பிளெக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதியில ஸ்ரீரங்கத்திற்கு பிரதமர் வருகதை ஒட்டி கிட்டத்தட்ட 3700க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. ஸ்ரீரங்கம் முழுவதும் 5 அடுக்கு பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. பிரதமரின் பாதுகாப்பு SPG என சொல்லக்கூடிய சிறப்பு பாதுகாப்பு படையினரும் இங்கு வருகை தந்துள்ளனர். மேலும் பிரதமர் பயணிக்கக்கூடிய குண்டு துளைக்காத கார்கள் அனைத்தும் இங்கு வரப்பட்டுள்ளது. ஏற்கனவே நேற்றைய தினம் முதல் தொடர்ந்து சோதனையானது, ஒத்திகை நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டது. பிரதமர் பயணிக்கக்கூடிய சாலை, அதனுடைய தூரம் அந்த எப்படி இருக்கும் என்பது முழுவதுமாக ஒத்திகை நிகழ்ச்சி செய்யப்பட்டது. மேலும் திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டரில் அவர் இங்கு வந்து இறங்குவது தூரம், அதனுடைய பயண விவரங்கள் அனைத்துமே முழுவதுமாக நேற்றைய தினம் ஒத்திகை செய்யப்பட்டு தற்பொழுது ஸ்ரீரங்கம் வந்து பிரதமர் வருகையை ஒட்டி முழுவதுமாக தயார் நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. முழுவதுமாக தற்பொழுது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் வளாகம் முழுவதும் போலீசார் முழுவதுமாக பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் என அனைவருமே ஸ்ரீரங்கத்தில் தற்பொழுது சோதனையில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரதமர் சரியாக 10:40 மணிக்கு ஸ்ரீரங்கத்திற்கு வருகை தர உள்ளார். தொடர்ந்து ஸ்ரீரங்கம் கோவிலில் தரிசனம் மேற்கொள்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் தற்பொழுது தயார் நிலையில் உள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தினேஷ். பிரதமர் மோடி இன்று ராமேஸ்வரம் செல்ல உள்ள நிலையில் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கள தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் விஸ்வநாதன். வணக்கம் விஸ்வநாதன். சரியாக எத்தனை மணிக்கு பிரதமர் அங்கு வரவிருக்கிறார்? மேலும் எத்தனை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்? தற்போது அங்கு நிலவக்கூடிய கள நிலவரம் என்னவாக உள்ளது? வணக்கம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆன்மீக மற்றும் அரசியல் சுற்றுப்பயணமாக 3 நாள் தமிழகத்தில் வந்துள்ளார். இந்த நிலையில் இன்று பிற்பகல் 2:30 மணி அளவில் ராமேஸ்வரம் அருகே உள்ள தனியார் பள்ளியில் வந்து இலக்கியப்படி இறக்கத்திலிருந்து இறங்கி அங்கிருந்து தரைவழி மார்க்கமாக ராமேஸ்வரம் ராமசாமி திருக்கோயிலுக்கு அருகே உள்ள அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடுகிறார். அதனை அடுத்து ராமசாமி திருக்கோயிலுக்கு சென்று சாமி மற்றும் அம்பாளை தரிசனம் பெற உள்ளார். இதனையடுத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருவதை அடுத்து ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளில் வந்து சுமார் 3500க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளதோடு நான்குரத, அதாவது கோயிலை சுற்றி உள்ள நான்குரத வீதியில் உள்ள கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு உள்ளது. இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே ராமேஸ்வரம் ராமசாமி திருக்கோயிலுக்கு வருவதால் ராமசாமி திருக்கோயில் வந்து இன்று காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு தடைகள் விதிக்கப்பட்டுள்ளது. இதனை அறியாமல் வந்து வட மாநிலம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் வந்திருந்த ஏராளமான
பக்தர்கள் வந்து தரிசனம் பெற முடியாமல் திரும்ப செல்லும் சூழ்நிலையும் ஏற்பட்டு வருகின்றது. ஏற்கனவே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வந்து முன் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அதனை அறியாமல் ஏராளமான பக்தர்கள் வந்து ராமேஸ்வரத்துக்கு வருகை தந்துள்ளனர். மேலும் போலீசார் நான்காவது வீதியிலும் போலீசார் வந்து இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனங்கள் வந்து உள்ளே செல்வதற்கு அனுமதிக்காமல் தடைகள் விதிக்கப்பட்டு வருகின்றன. மோப்ப நாய்கள் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களை வைத்து போலீசார் வந்து தீவிரமாக சோதனைக்கு ஈடுபட்டு வருகின்றனர். தரிசனம் பெற முடியாமல் ஒரு சில பக்தர்கள் வந்து கோயிலுக்கு வெளியே நின்று சாமி தரிசனம் செய்து செல்கின்றனர். குறிப்பாக பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து பல ஆயிரங்களை செலவு செய்து வரக்கூடிய பக்தர்கள் வந்து கோயிலுக்கு உள்ளே சென்று தரிசனம் பெற முடியாமல் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி வருகின்றனர். களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விஸ்வநாதன். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.